பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்க்க போற வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். இந்த வசனத்தை பார்த்தோம்னா, அதாவது கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு தகுதி யார் கிடையாது அப்படிங்கறது கர்த்தர் சொல்றாங்க இந்த வசனத்தின் மூலமாக. இந்த வசனத்துல சொல்லியிருக்காங்க, கலப்பையின் மேல் கையை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்கிறவங்க அப்படிங்கறத இதுல குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அதுனா எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் நம்ம இப்போ கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ளாக வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்து கொண்டு இருக்கும்போது, நம்ம பழைய காலங்களில என்னென்ன காரியங்கள் செய்துட்டு இருந்தோமோ அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தரை நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு நம்ம கர்த்தரிடத்துல ப்ராமிஸ் பண்ணிட்டு நம்ம கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, பழைய காரியங்கள் நமக்கு நிறைய நேரங்கள்ல பிளாஷ்பேக் ஆயிட்டே போகலாம், அப்படிதானே? ஆனா நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு, ஏசப்பா எனக்கு நீங்க பலன் தாங்க, உம்முடைய பாதையிலே நான் தொடர்ந்து ஓட, நான் பின்னிட்டு திரும்பி பார்க்காதபடி, பழைய வாழ்க்கைக்கு நான் பின்னிட்டு திரும்பி ஓடாதபடி எனக்கு உம்முடைய ஞானத்தை தாங்க அப்படின்னு கேட்க வேண்டிய சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்கள், அனித்தியமான காரியங்கள் நம்மளை ஒவ்வொரு நாளும் டெம்ப்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். அதை நம்மளால ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஆனா நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளும் போது, கர்த்தர் ஆவியானவரை கொண்டு நம்மளோடு ஒவ்வொரு நிமிஷமும் பேசுகிற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதுதான் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக உணர்த்துகிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி அல்ல என்று சொல்லி முடித்து விடுகிறாங்க. அதை பார்க்கும்போது நம்ம கர்த்தருடைய பிள்ளையாய் அவருடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுகிறோமா, அல்லது பழைய வாழ்க்கைக்கு நம்ம திரும்பி பார்க்கிறோமா அப்படிங்கறத ஒவ்வொரு நேரமும் நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிளா நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. லோத்தோட மனைவி, அவங்க கர்த்தர் அந்த தேசத்தை அழிக்க போறாங்க அப்படின்னு தெரிந்தும் அவருடைய விசுவாசத்தை விட்டு விலகி அதை திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறுகிறதை பார்க்கிறோம். நம்மளுக்கு கூட நிறைய நேரங்கள்ல இந்த காரியங்கள் நம்ம ஒரு டெம்பரரியான ஒரு ஹாப்பினஸ்க்காக, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை பண்ணா என்ன, எனக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாங்க, எந்த ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு நிலையானது கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிலையானதா இருக்கிறது. உலக பிரகாரமான எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லயும், எந்த ஒரு காரியத்திலையும் கர்த்தருடைய சமாதானம் நம்மளை ஆளுகை செய்ய போறதே கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தருமே தவிர, உலக பிரகாரமான காரியங்கள் எதுவுமே நம்மளை நிறைவாக்க போகிற காரியமாய் காணப்படாது. அதனால